நியூ இயர், பொங்கல், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம படித்த ஸ்கூலில், நம்ம இருக்கிற இடத்துல, இல்லை நம்ம இருக்கிற ஊரில் நிறைய அந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. குறிப்பாக வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஸ்பூனில் எடுத்துகிட்டு போகிறது, கண்டிப்பாக இந்த கேம் இல்லாமல் ஒரு காம்படிஷன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கவே இருக்காது. அடுத்தது சாக்கு போட்டி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், டிராயிங் வரைகிறது, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். பெரியவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் சேர் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் கம்பெனிலே வந்து பலூன் ஊதுறது, பலூன் உடைக்கிறது, தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்படிஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து வாலண்டியராக போய் கலந்துப்பாங்க. சில பேர் என்ன மாதிரி ஆட்கள் வந்து தெரிஞ்சால் அதில் போய் கலந்துப்பாங்க, இல்லைனா கம்முன்னு இருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு தடவை ஒரு 3rd or 4th படிக்கும்போது இந்த சாக்கு போட்டிக்கு 10 பேர் தேவை, 6 பேரோ என்னமோ இருந்தாங்க, 7 பேர் வாலண்டியராக நம்ம கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துருந்தோன்னு பிடிச்சி உள்ளதில் விட்டாங்க. நானும் வேற வழி இல்லையே. உள்ளே போனவொடனே என்ன பண்ணிட்டாரு, பிடி சார் வேற விசில் ஊதி, இந்தா பொடி சாக்க பொடி கிளம்பு ஓடு அப்படிங்கிறாரு. அடடா என்னடா இது, இவனுக்கு வேற நம்மளை மாட்டி விட்டாங்களே, வேற என்ன பண்ணுறது. நமக்கு வேற கூச்சம் வேற, ஐயோ போயிட்டு நம்ம தோத்தோம்னா வேற ஓட்டுவாங்க, என்னடா பண்ணுறது, வேற வழி இல்லை. இந்த பக்கம் பார்த்தா பிடி சாரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் நானும் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இவனுங்க ஏற்கனவே நான் இப்போ தான் கொஞ்சம் ஹைட்டு, அப்போ ரொம்ப ஷார்ட் வேறு. நம்ம ஏற்கனவே சாக்குக்கு உள்ளே போயிடுவோம் போல இருக்குது. இவனுங்க என்னடானா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அப்படியே ரெடியாக இருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம் வேறு. சரி அப்படியே ஆரம்பிப்பான், வேறு என்ன பண்ணுறது. விசில் இப்படிலாம் யோசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக விசில் அடிச்சிட்டாங்க. டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சா ஒரு 1-2 பேர் டக்குன்னு முன்னாடி போனாங்க. மீதி என்னையும் சேர்த்து மீதி எல்லா பேரும் தொப்புன்னு விழுந்து வர்றாங்க. அப்புறம் திருப்பி எந்திரிக்கிறோம், அப்படியே சாக்கை இறுக்கி கட்டுறேன், நான் கட்டி அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன், திருப்பி பொத்துன்னு விழுகிறோம். அப்புறம் இது மாதிரி ஒரு 2-3 தடவை உளுந்து சைட்லலாம் பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாருமே நம்மள மாதிரி தான் உளுந்து வர்றான். எவனும் இதில் பெரிய என்ன எக்ஸ்பர்ட்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியில் எல்லாருமே விழுந்து வர்றாங்க, 1-2 பேர் முன்னாடி போகிறாங்க. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓ நம்மள மாதிரி தான் மற்றவங்க மாதிரி தான் நம்மளும், நம்மள மாதிரி தான் மற்றவங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதில் நம்ம ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோட்டான்னு சொல்லி நானும் உளுந்து அப்படி இப்படி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம்லாம் வரும்போது இந்த சாக்கை இறுக்கி கட்டாமல் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆச்சு. அதுவே ஏன்னா வேகத்தில் அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அப்போ தான் அந்த 2 சாக்கோட கார்னரில் இந்த 2 காலையும் வந்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சு, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு எதாவது ட்ரை பண்ணுவோம்ல, அப்படி வந்து கடைசியில் அப்படியே நம்ம டக்குன்னு கொஞ்சம் ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் 1-2 தடவை விழுந்தேன். இருந்தாலும் அப்படியே வந்தாச்சு, அந்த கோட்டை தொட்டாச்சு. பார்த்தா 3rd ப்ரைஸ். என்னாலேயே நம்ப முடியல. ஆடாடா என்னடா இது, நம்ம 3வது ப்ரைஸா அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசித்தேன். இன்றைக்கும் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம மற்றவனை விட நம்ம என்ன நிலமையில இருப்போன்னே தெரியல அப்படின்னு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் நிறைய கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ஃப்ரீலான்சிங்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு கான்டெஸ்ட்டை வின் பண்ணுறது மூலயமா உங்களோட ஸ்கில்ஸை உங்களாலேயே உணர முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கான்டெஸ்ட்டை நீங்கள் வின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் பண்ண வேலைக்கு காசும் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ்பெஷலி freelancer.in, freelancer.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறது மூலயமா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது மூலயமா ஒரு கிளைண்ட் உங்களை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். இதுதான் பிகினராக நீங்கள் ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான தி பெஸ்ட் வே. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட ஃப்ரீலான்சிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் டூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட ஃப்ரீலான்சிங் ஆஸ் அ பார்ட் டைமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து லிங்க்டின் பற்றி பேசியிருப்பேன். பட் அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக வந்து ஃப்ரீலான்சர், அப்வொர்க், ஃபைவர் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான ஒரு வீடியோ தான். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி ஃப்ரீலான்சிங்க்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறப்போ கேட்குறோம், சரி கமெண்ட்லேயும் சொல்கிறது வந்து கமெண்ட்லேயும் கேட்குறது வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு பைசா கேட்குறாங்க சார், இல்லை எவ்வளோ பே பண்ணணும், ஒன்றுமே நீங்கள் வந்து பண்ண தேவை கிடையாது. அதாவது எந்த பைசாவும் நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீலான்சிங் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் மெம்பர்ஷிப் போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகிட்டு அது மூலயமா நிறைய பிட்டிங் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். பட்
ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி திங். ஸோ ஜீரோ. அதனால் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் கான்டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி கலந்துக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். இது மை ரெஃப் நோட். என்னோட பேர் சரவணன். freelancer.in, ஸோ freelancer.com both are சேம். ஸோ இது வந்து இந்தியன் வெர்ஷன், அதனால ஐஎன் இருக்கு. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் .comல போய் லாகின் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவுமே வந்து இந்த வெப்சைட்டில் ஸ்டோர் ஆகிடும். நாளைக்கு நீங்கள் பக்காவாக நீங்கள் பண்ணணும், நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, 100% வந்து உங்களோட உண்மையான டேட்டாவை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட், கான்டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம பிட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கான்டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் ஒவ்வொரு கிளைண்ட்டும் அவங்களோட ஸ்கோப்பை கிளியராக வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளைண்ட்டு ஒரு 1 hour முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து நோ என்ட்ரிஸ் எட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 2 என்ட்ரிஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இது வரைக்கும் யாரும் எந்த ஃப்ரீலான்சரும் வந்து இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 1 hour தான் ஆகுது. இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அவங்களோட ஜாபை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கிற டைம்குள்ள உங்களுக்கு இந்த ஸ்கோப் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் முடிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு 10 ஃப்ரீலான்சர்ஸ் அவங்களோட டிசைன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துல இவங்களோட ஸ்கோப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உங்களோட டிசைன் இருந்தது அப்படின்னா உங்களை சூஸ் பண்ணி வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களை வின்னரா அனௌன்ஸ் பண்ண உடனே $50 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மணியா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்டெஸ்ட்ல ஈஸியா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வழி. லோகோ டிசைன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து $1 or $2 அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இதுல கேரண்டீட், அர்ஜென்ட், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், கேரண்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல கேரண்டீட் அப்படிங்கிற ஜாபை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா கேரண்டீட் அப்படிங்கிறது இந்த கான்டெஸ்ட்டை வந்து ஒரு கிளைண்ட் போஸ்ட் பண்ணும் போதே அதுக்கு உண்டான அமௌண்ட் இந்த $1 or $2 வந்து இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல கிளைண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ தட் கான்டெஸ்ட் பீரியட் முடியும் போது அவங்க வித்தின் 30 டேஸ்க்குள்ள ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்றது மூலமா இப்போ இது அர்ஜென்ட் அப்படின்னும் போது டெஃபினட்டா 1 or 2 டேஸ்ல முடிச்சிருவாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற அந்த பீரியட்குள்ள அவங்க முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா இந்த $1 or $2 உங்களுக்கு வந்துடும். இது கேரண்டீட்னு இல்லாம கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து கேரண்டீட் இல்லை. இது கேரண்டீட் கிடையாது. விச் மீன்ஸ் இந்த அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ப்ரொஜெக்டட் தான். இதை வந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல பே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேரண்டீடு இல்லாத ஜாப்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேரண்டீட் அப்படின்னு இருக்கிற இந்த பர்டிகுலர் ஜாப்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். கேரண்டீட் மட்டும் இல்லாம மற்ற எல்லா நிறைய லேபிள்ஸ் இருக்கு இல்லையா? லைக் பிரைவேட், சீல்டு, அர்ஜென்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் வந்து கிளைண்ட் வந்து ஒரு ஜாபை போஸ்ட் பண்ணும் போதே அதுக்காக தனியா பே பண்ணியிருப்பாங்க. சரி, கேரண்டீட் அப்படிங்கிறது வந்து அந்த கான்டெஸ்ட் உண்டான ப்ரைஸ் மணி என்னவோ அதை பே பண்ணியிருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாபோட அந்த கான்டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு கொடுக்கறது. ஹைலைட், சீல்டு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் வந்து ஒரு ஜாபை சப்மிட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோகோ நீங்க வந்து டிசைன் கொடுக்குறீங்க, அதை வேற யாரும் பார்க்க கூடாது. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கும் வந்து அதை வந்து ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சீல்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜாப் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப் வந்து கிட்டத்தட்ட 17 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறதுல எல்லாமே சீல்டு. ஏன்னா கிளைண்ட் இதுக்காக இந்த அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ $30 அவங்க பே பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான அந்த ஜாபை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் சப்மிட் பண்ணும்போது அதை மற்றவங்க பார்க்கக்கூடாது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி செக்யூர்ட். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கறது. ஸோ
இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான லேபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்காக இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோடது. லைக் ஒரு சீல்டாக கொடுக்கலாமா, அந்த மாதிரி நீங்கள் ஜாப்ஸ் சூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. மெயினாக நான் இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, கேரண்டீடாக எடுத்து நீங்கள் உங்களோட கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களோட ஜாப் சப்மிட் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கான்டென்ட் ரைட்டிங் ரிலேட்டடா நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்றதுனால, நான் அத வந்து இங்க ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் ரைட்டிங் நான் ஃபில்டர் பண்ணிட்டு, இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன மினிமமா இருக்கக்கூடிய ஒரு $50ல என்ன மாதிரியான ரெக்வயர்மெண்ட் கேட்கறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஸ்டோரி டெல்லிங். ஸோ வை ஐ ஸ்டார்டட் திஸ் வெப்சைட். இப்போ இந்த கிளையண்ட் வந்து ஏன் இந்த வெப்சைட்ட ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மாரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கு அவர் வந்து ஒரு சாம்பிள் லிங்க்கும் குடுத்திருக்காரு. இத நீங்க இங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அவர் எக்ஸிஸ்டிங்கா வச்சிருக்கக்கூடிய பேஜ். இத வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி ஏன் வந்து இந்த வெப்சைட்ட என்ன வந்து அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறாரு. அதுக்கு வந்து இஸ் கிவிங் $50. இது மாதிரி வந்து நீங்க சின்ன லெவல்ல இருக்கிற கான்டெஸ்ட்ல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது இதுலயே வந்து பாருங்க கிட்டத்தட்ட 31 என்ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 21 ஹவர்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆக போகுது. இப்போ என்ட்ரீஸ் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சீல்டு கிடையாது. இது வந்து ஒன்லி கேரண்டீட். ஸோ சீல்டு கிடையாது. அதனால மத்தவங்க என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களால பார்த்துக்க முடியும். கம்பேர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களால எழுதவும் முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான சீல்டு இல்லாத ஜாப்ஸ் வந்து சப்மிட் ஆகுறதுல இருக்கிற விஷயம். இப்போ நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து உங்களால ஓப்பனா டக்குன்னு இப்படி ஜூம் பண்ணி பார்த்துற முடியும். இப்ப இங்க வந்து சீல்டுன்னு இருக்கு. இது சீல்டுன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து சீல் ஆகல. இது என்ன அப்படின்னா ஃப்ரீலான்சர். இப்ப நம்மள மாரி ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்றவங்க வந்து ஒரு பெய்ட் மெம்பர்ஷிப் மூலியமா இப்ப எப்படி கிளையன்ட்க்கு வந்து ஒரு சீல்டுன்னு இருக்கோ, அதே மாதிரி மெம்பர்ஷிப்ல போனீங்கனாலும் உங்களுக்கு சீல்டு இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான மெம்பர்ஷிப் பிளான் வந்து நீங்க பே பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஆர்டிக்கிள் வந்து யூனிக்கா இருக்கணும். இது யாருக்கும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி சீல் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ தட் கிளையன்ட் மட்டும் பார்க்க முடியும். இதுதான் வந்து மெம்பர்ஷிப்ல இருக்கிறது. மெம்பர்ஷிப்லயும் கிளையன்ட்க்கு ஏத்த மாரி நமக்கும் நெறைய இருக்கு. ஸோ அத வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்றதுக்காக நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. லைக் சஜஸ்ட் அ ட்ரெண்டி அண்ட் ஷார்ட் பிசினஸ் நேம். அவங்க வச்சிருக்கிற அவங்களோட பிசினஸ் அவங்க ரன் பண்ற அந்த பிசினஸ்க்கு வந்து நேம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பிக் புக் கீப்பிங் சர்வீஸ். ஸோ அதுல அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி குயிக் புக் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. 3 விஷயம் மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னன்னா உங்களோட நேம் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அண்ட் அதுக்கு வந்து டொமைன் அவைலபிலிட்டி இருக்கணும். .com அவைலபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியன். அதனால வந்து ஏயு இது மட்டும் அவைலபிலிட்டி நீங்க செக் பண்ணி நீங்க சப்மிட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம் சூப்பரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு $200 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி வந்து 586 என்ட்ரிஸ் இருக்கு. ஓகே ஆல்ரெடி 586 பேர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பாருங்க எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் பியூர்லி யுவர் கிரியேட்டிவிட்டி. நீங்க வந்து எந்த காம்பினேஷன்ல வேணாலும் அவங்களோட பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டொமைன் சர்ச் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி சப்மிட் பண்றது மூலயமா நான் கேம்ல சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் இத்தனை என்ட்ரிஸ் இருக்கே நம்மள்து போய் செலக்ட் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா லேபிள்ஸும் இதுல மோஸ்ட்லி இருக்குது. ஸோ தாராளமா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கான்டெஸ்ட்லாம் வந்து பே பண்ணி கண்டக்ட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கிளைண்ட் வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணல. அப்படின்னா ஒரு 30 நாள் வந்து ஃப்ரீலான்சர் வெப்சைட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மெயில்ஸ் ட்ரிகர் ஆகும். வின்னர் அனௌன்ஸ் பண்ண சொல்லி. பட் 30 நாள் கழிச்சும் அவங்க வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு ஃபைனலா ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுட்டு, அவங்க இந்த ப்ராஜெக்ட்காக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ இது வந்து ஒரு $120 அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளையண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுலருந்து 10% எடுத்துட்டு, ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்ட வந்து 17 பேர்த்துக்கு வந்து பிரிச்சு குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதுலயும் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாரி 4 ரேட்டிங், 2 ரேட்டிங் இப்ப இது வந்து சிங்கிள் ஸோ இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாரி ரேட்டிங்க்கு ஏத்த மாதிரியும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4 ரேட்டிங் அப்படின்னா, இவருக்கு கொஞ்சம் அதிகமா போகும். ஸோ ரேட்டிங்கே இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு கம்மியா போகும். ஸோ இது மாதிரி
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாரி ரேட்டிங்கே வந்து கிளையண்ட் குடுக்கல அப்டின்னா, ஈவனா வந்து அந்த 10% போக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். படிச்சு பாருங்க. மத்த விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்க வந்து எல்லாம் ஒரு தடவ கிளான்ஸ் இத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்க பண்ற ஜாப் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு கிளையண்ட் அப்டின்னா, அந்த ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் என்ன அப்டின்னா, ரிவிஷன்ஸ் இருக்கும். லைக் நீங்க குடுக்கலாம். ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஆர் கப்புள் ஆஃப் டைம்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லலாம். அத வந்து நீங்க டைரக்ட்டா உங்களோட ப்ரொபோசல் அப்பவே நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா, உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஓவர் பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ ஹேண்ட் ஓவர் பட்டன் எனேபிள் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் டிக் பண்ற மாரி இருக்கும். அத வந்து நீங்க சப்மிட் பண்ணும்போது இந்த மாரி ஃபைல் அட்டாச் பண்றதுக்கு உங்களுக்கு பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ அது அந்த ஃபைல் அட்டாச் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த கிளையண்ட் வந்து உங்களோட ஜாப்ப டவுன்லோட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கவுண்ட்க்கு எப்படி அத வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். லைக் நீங்க குடுக்குற அந்த ஜாப் வந்து ரிவிஷன்ஸ் இருக்கும். ரிவிஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் உண்டான ப்ராசஸ் எனேபிள் ஆகும். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் பட்டன், அதுக்கப்புறம் அக்ரீமெண்ட் டிக் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட்ட நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். படிச்சு பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கிளையன்ட்க்கு ஃபீட்பேக் குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் கிளையன்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃப்ரீலான்சிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கிளையண்ட் வந்து உங்ககிட்ட நீங்க அவர் கமிட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னா, நீங்க ஆப்வியஸ்லி நீங்க வந்து பாசிட்டிவான கமெண்ட் தான் குடுக்க போறீங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்ல ரேட்டிங் இருக்கும். நல்ல கமெண்ட்ஸும் குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து நெறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது கான்டெஸ்ட் மட்டும் இல்ல, பிட்டிங்ல போய் நீங்க எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் அ பிகினரா வந்து கான்டெஸ்ட்ல நீங்க வந்து கலந்துட்டு, இதுல வின் பண்றதோட ரேட்டிங்க வச்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் ஆகலாம். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் இது மாரி நான் வந்து ஒரு கான்டெஸ்ட்ல நான் கலந்துட்டு என்னால வின் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்காக தான் நான் வந்து வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 5, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கான்டெஸ்ட்ல வின் பண்ணி, அது மூலியமா தான் அவரோட ஃப்ரீலான்சிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. டெஃபினட்டா இந்த மாதிரியான ட்ரை வந்து நீங்க பண்ணா தான் உங்களால அடுத்த ஸ்டெப்க்கு முடியும். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு கான்டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணலாம், அது மூலமா எப்படி உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. மேபி செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோல வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல எப்படி நீங்க போய் பிட்டிங் பண்றது, ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல எவ்வளோ பிட்டிங் நீங்க பண்ண முடியும், எந்த மாதிரியான மெம்பர்ஷிப் பிளான்ஸ் நீங்க வேணும்னா சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி பேமெண்ட் வந்து எப்படி ரிசீவ் பண்றது, ரொம்ப முக்கியமா நிறைய பேர் கேட்டது. பேபால் அக்கௌண்ட் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆக்சுவலி பேபால் அக்கௌண்ட் நீங்க வச்சிருந்தாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. இது எல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல நான் கவர் பண்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூபிளான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.